வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இன்கம் டேக்ஸ் அப்டேட் எம்ப்ளாயி. ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயும் கண்டிப்பாக மார்ச் 10க்குள்ளே அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஓடிச்சுன்னா நியூஸாக சொல்லணும். அதுக்கு இந்த குரோம் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் ஐபிஎஸ் லாகின் கொடுங்க. இதில் வரும். இதில் உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி போடுங்க, பாஸ்வேர்டு போடுங்க. பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே ஃபஸ்ட் பேஜ் தான். முன்ன அந்த ரெக்ரேஷன் ஃபார்ம் எங்கன்னு சொன்னால் இந்த ஆதார் அப்ளிகேஷன் இருந்தது முன்ன, இப்போ அங்கே இல்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறதாச்சு. பேக் கொடுங்க. எங்கே இருக்குன்னா எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இங்கே இருக்கு பாருங்கள். எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இதுலேயும் போடலாம். ஏன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயும் போடணும். அது நம்ம டிடிஓக்கு போகும், அதுக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இன்கம் டேக்ஸ் ரிடக்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ நான் காமிக்கிறேன் மீண்டும். ஸோ எங்கே இருக்குன்னா எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அதுதான் வந்திருக்கு. அதை தான் இப்போ மாற்றிருக்காங்க. அதனால் இந்த வீடியோ போகிறதாச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இதுதான், அது இதுதான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே தான் போடலாம். இதில் ஓல்டா நியூன்னு கேட்கும். இங்கே இங்கே இருக்குது பாருங்கள், செகண்ட் ஒன் இருக்குது. இதை நம்ம போடுறோம். ஸோ இங்கே இதுதான். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓல்டா நியூவா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்பில் போட்டுருங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதில் போடலாம். இங்கே கூட நீங்கள் ஓல்டு நியூவாக போடலாம். இது ஆல்ரெடி நான் ஓல்டு கொடுத்துட்டேன், ஆல்ரெடி ஓல்டு ரீஜன். இதில் நீங்கள் உங்கள் ஐடி எல்லாம் போடலாம், லோன் இதெல்லாம் இது போடலாம். இது ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். இது ஒரு மெத்தட். இங்கேயும் போடலாம். அல்லது இப்போ புதுசாக வந்திருக்கு, அது எங்கே இருக்குதுன்னா ஹோம் பேஜ் போகிறோம். ஹோம் பேஜில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இ சர்வீஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபைனான்ஸ் இந்த இ கிளிக் பண்ணுங்கள். நீயே கிளிக் பண்ணுங்கள். இது எம்ப்ளாயி ஐடி தான். எம்ப்ளாயி தான் லோன்லாம் போடணும். இதில் நம்ம எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணுறோம். இதில் அதர்ஸ் ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இங்கே இதில் போய்ட்டு அதர்ஸ், இந்த அதர்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் லோட் ஆகும். அதர்ஸ் இதில் செகண்ட் ஒன், இதில் செகண்ட் ஒன் தான் நான் பார்க்க போகிறோம். செகண்ட் பாருங்கள், செகண்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறோம். பாருங்கள், இதுதான் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறோம். இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே நம்மளுடைய ஓல்டு ரீஜன் போட்டுருப்போம். ஆக்சுவலாக ஓல்டு ரீஜன் நம்ம வெளியே போட்டுடணும். இங்கே நம்ம என்னென்ன போடலான்னா நம்ம ஹெச்ஆர்ஏ போடலாம், அல்லதுன்னா நம்ம சேவிங் போடலாம், லோன் போடலாம். இங்கே ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், ஹெச்ஆர்ஏ போட்டிருக்கேன், சும்மா போட்டிருக்கேன். லோன் இருக்குது, லோன் போடலாம். ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் போடலாம், பிரின்சிபால் போடலாம். இங்கே ஆட் இருக்குது பாருங்கள், ஆட் ப்ராப்பர்ட்டி கீழே இருக்கு பாருங்கள், ஆடு அதை தான் போடணும். ஸோ நம்ம இங்கே ஆடு அப்படி இருக்குது, அதை போடணும். இங்கே இருக்கு பாருங்கள், ஆட் ப்ராப்பர்ட்டி. இதை கிளிக் பண்ணுறோம். இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் நம்முடைய லோனெல்லாம் போடலாம். இல்லைன்னா இருக்குது பாருங்கள், லோன் நம்முடைய வாங்கின
வாங்க போகிற லோன் செல்ஃப் அக்ஷன் கொடுங்க. அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருங்க. லோன் சேங்ஷன் டேட் வந்து கொடுத்துருங்க. எப்போ லோன் சேங்ஷன் ஆச்சு அதை கொடுத்துருங்க. சேங்ஷன் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து 5 lakhsனா 5 lakhs அதை போட்டுருங்க. லோனு வந்து எப்போ வந்து டேட்லாம் போடுங்க, லோன் வாங்க டேட்லாம் நீங்கள் போடுங்க. பிரின்சிபால் அதுக்கப்புறமா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் முக்கியம் போடணும். எவ்வளோ பிரின்சிபல் அது 5 lakhs 10 lakhs இருக்கும் போடுங்க. இன்ட்ரெஸ்ட் அது நீங்கள் தோராயமாக போடலாம், இன்ட்ரெஸ்ட் போடலாம், உங்களுக்கு என்ன வந்து தெரிஞ்சால் போடுங்க. அதனால் ஜாயிண்ட்டாக எலிஜிபிள், அதாவது எலிஜிபிள் ஃபார் 70E லோன் வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்கும், லோன் போடுறீங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட், அதாவது இஎம்ஐ மந்த்லி எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்ட்டு இங்கே போடுறாங்க. மந்த்லி போடுறீங்க, இஎம்ஐ வந்து எவ்வளோ போடுறீங்கன்றது இங்கே போடுறோம். மந்த்லி தான், மந்த்லி எவ்வளோ போடுறது இங்கே போடுங்க. போட்டு சப்மிட் பண்ணணும். நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் தப்பாக தான் மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம கீழே இருக்குது பாருங்கள். சப்போஸ் அமௌண்ட் தப்புன்னா அப்டேட்டே பண்ணிக்கலாம், மீண்டும் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை போட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. ஏதாவது தப்பாக மீண்டும் வந்து அமௌண்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டு இங்கே போடுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் போடுங்க. இது இன்ட்ரெஸ்ட் வந்து இஎம்ஐ மந்த்லி எவ்வளோ போடுறேன், இயர் ஃபுல், அதாவது வந்து கரண்ட்லி இந்த கரண்ட் இயர் இது வந்து ஆக்சுவலாக வந்து கரண்ட் இயர் தான் போகணும். ப்ரீவியஸ் இயர் இருந்தால் இங்கே போடலாம். ப்ரீவியஸ் இயரும் சேமாக தான் வரும், அதனால் போட்டுங்க. உங்களுக்கு மாறுபட்ட நீங்கள் மாறுபட்டு போடுங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரு, இது வந்து கரண்ட் இயர், அதை அமௌண்ட்டு இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் போடுங்க. இதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஐடி பிடிக்கும். ஸோ அது சப்போஸ் ஐடியை வந்து நீங்கள் ஓல்டு கொடுக்காமல் நியூ கொடுத்துன்னு சொன்னால் உங்கள் டிடிஓக்கு சொல்லி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட சொல்லுங்கள் அது எங்கே இருக்குன்னு சொன்னால், அதாவது நம்முடைய ஃபைனான்ஸில் இருக்குது, அது வந்து ஃபைனான்ஸில் இருக்குது டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து ஃபைனான்ஸில் இருக்குது, அது வந்து ஃபைனான்ஸில் இருக்குது. அதனால் வந்து டிடிஓ சொல்லி நம்ம அந்த நியூ ரீஜனை ஓல்டாக மாற்றிக்கலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதை டெலீட் பண்ணுவாங்க. டெலீட் பண்ணால் மீண்டும் நீங்கள் முதலேருந்து போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்முடைய ஐடியை வந்து மார்ச் 10க்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ லோன் இருந்தால் கண்டிப்பாக லோன் போடுங்க, லோன் இருக்கிறவங்க ஓல்டு போடுங்க. வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.